சொந்தங்களா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. என்னடா இது, பீச்சை காட்டுறாளே, கடற்கரையை காட்டிகிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்மலாம் பீச்சை பார்த்ததே இல்லையான்னு யோசிங்க. யோசிச்சுக்கிட்டே முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரியா? சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது என்னது அப்படின்னு பார்ப்போமா? வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் ரெடியா? நான் ரெடி. என்ன இது? சரி உம்மா உங்களை சுத்தல்ல விடலை. வாங்க பார்ப்போம். இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? கொஞ்சம் கிட்டக்க போகணுன்னே கொஞ்சம் யோசிங்க. எங்கே பார்த்தீங்க அப்படின்னு? பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா? பார்த்த மாதிரி இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்த மாதிரி இல்லைன்னா கமெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் திட்டிப்பிடுங்க. பார்த்த மாதிரி இருக்கா இல்லையான்றதை மறைக்காமல் சொல்லிவிடுங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்காக. ஓகே. மணப்பாடு திருசிலுவை ஆலயம். காலை 10 மணி. மார்ச் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அழுத்திருப்போரை இகழ்தல் மதிக்கெட்டோரின் செயல். நீதிமொழிகள் 11:12. ஓகே. இந்த இடத்த எங்கே பார்த்தீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இப்போ நீர்ப்பறவை படம் பார்த்துருக்கீங்களா? இயற்கை அந்த படம் பார்த்துருக்கீங்களா? சிங்கம் 2 அந்த படம், நீதானே என் பொன் வசந்தம் அந்த படம் அங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம்லாம், அந்த படத்துலலாம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சு, இந்த மாதிரி ஒரு பீச்சை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் விடுங்க. அந்த கிராஸ், இங்கே ஒரு கிராஸ் ஒன்று தெரியும் பாருங்கள். இந்த கிராஸை நீர்ப்பறவை படத்தில், இயற்கை படத்துலலாம் பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த கிராஸில் நின்று தான் அந்த இயற்கை நீர்ப்பறவை படத்தோட ஹீரோ மக்களே குடிக்கிறத விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு போதனை ஒன்று செய்வார். இந்த கிராஸ் தான் அந்த கிராஸு. தெரியுதா இப்போ உங்களுக்கு என்ன பார்க்குறோன்னு? எஸ், இது தாங்க அந்த கிராஸு. அந்த ஊரை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, என்ன ஊருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த ஊர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரோடைய ஸ்டோரி என்னென்னு தெரிஞ்சுப்போம். இந்த ஊர் ஒரு போர்ச்சுகீசிய கப்பல் ஒரு கடுமையான புயலில் மாட்டிக்காமல் தப்பிச்சு கரையை புரண்டு குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கரையை கடுக்கும். அப்போ அந்த கேப்டன் எப்படியாச்சும் நான் தப்பிச்சா போதுமேன்னு சொல்லி இந்த கரையில் அந்த கிராஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த கிராஸை அந்த மணலில் சொருக்கிட்டு கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு இங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் 1542 வருஷம் அதே கிராஸை பிரார்த்தனை செஞ்சுட்டு அங்கே ஒரு மண்ணால் செய்யப்பட்ட குடில் அமைச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் 1581 வருஷம்தான் இந்த சர்ச்சை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த இடத்த குட்டி ஜெருசலம்னு கூட அழைப்பாங்க. அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். இந்த இடம் பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. ரொம்ப ரம்யமான இயற்கை அழகு நிறைஞ்ச ஒரு இடம். ஸோ இது இந்த இடத்துடைய வரலாறு. இந்த இடம் பனை மரங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். கடல், முத்துக்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்.
எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்போ பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல. தூத்துக்குடியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டரும் திருச்செந்தூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டரும். இந்த ஊரை மணவைனும் சொல்லுவாங்க, மணப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இருக்கிற இடம் மணப்பாடு. நான் கிடையாது, நான் இன்னும் அந்த ஊருக்கு போனதோ இல்லை, பார்த்ததோ இல்லை. எங்களுடைய 7/7 சொந்தம் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் இன்றைக்கி அங்கே போயிருந்தாங்க. இந்த வீடியோவை ஷூட் பண்ணி எங்களுக்காக எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த கிரெடிட் எல்லாமே நாராயணன் சகோதரனுக்கே போய் சேரும். அவருடைய ஐடி லக்ஷ்மி நாராயணன். அவங்க தான் இதை எனக்காக ஷூட் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ அழகாக இந்த சர்ச்சு எல்லாமே எடுத்து நமக்கு கவர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நிறைய படம் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இயற்கை, நீர்ப்பறவை, சிங்கம் 2, நீதானே என் பொன் வசந்தம், அந்த மாதிரி நிறைய படம் எடுத்து அனுப்பியிருக்காங்க. எனக்குமே இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது, எப்படா அப்பா நம்ம மணப்பாடு போவோம் அப்படின்னு. வாய்ப்பு கிடச்சா நீங்களும் மணப்பாடு போங்க. அங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த தேவாலயத்தை கூட ரொம்ப அழகாக எடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கர்த்தர் அருள் நிறைந்து இருக்கட்டும். அழகாக இருக்கு இல்லைங்க? எஸ், பார்த்து ரசிங்க. வாய்ப்பு கிடைச்சா போங்க. வீடியோவை பார்க்குற நினப்பில் லைக்கு போட மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.